மோடியை வந்து வரக்கூடாது. ஏன்னா வந்து அவரோட அரசியல் சூழ்நிலை சரியில்லை. அவங்க பணக்காரங்களாக பார்த்து, அதாவது வந்து இந்த அதானி ப்ளஸ் அம்பானி இது மாதிரி குரூப்பாகவே வந்து அவர் வந்து பெரிய ஆளுங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இவரோட வந்து செயல்பாடுகள்லாம் சரியில்லை. என்ன அது இல்லாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகாரமாக கண்டபனமாக கண்ணா பின்னான்னு கண்டவங்கள திட்டுறது போகிறது வர்றது இப்படியே வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு 7 கட்டமாக வந்து அவர் வந்து தேர்தல் வச்சார். 7 கட்டமாக இவரோட பிரச்சனைக்காக வந்து 7 கட்டமாக தேர்தல் வச்சார். என்ன கன்னியாகுமரியில் இன்றைக்கி சோத்துக்கு இல்லாமல் வந்து 4 பேர் கடையில் நிற்கிற நிலவரம் ஆகிப்போச்சு. இவர் ஒருத்தர்னால வந்து பலாயிரம் குடும்பம் கன்னியாகுமரியில் இன்றைக்கி பலாயிரம் குடும்பம் கஷ்டப்படுது. சுற்றுலா பயணிகள் போனால் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு. எல்லாமே கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். எல்லாமே இப்படி நடந்துக்கிட்டு இருந்தால் இவர் ஒருத்தருக்காக தியானம் பண்ணுறதுக்கு வந்தாக்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? மற்றவங்க அரசியல் சூழ்நிலை இவர் அரசியல் சூழ்நிலை காரணமாக போனால் இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க? இப்போ மட்டும் தமிழ்நாடு தெரியுதா? இப்போ அமித்ஷாவுக்கு மட்டும் இப்போ வந்து சென்னை தெரியுதான்னு எதுக்காக அவர் வர்றாரு? இவர் தேவையில்லாமல் எதுக்கு இங்கே வர்றாங்க? என்னையா ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு அர்த்தம் வேணாமா? அதனால் வந்து இவரோட கூட்டணி வரக்கூடாது, அவ்வளோதான். பிஜேபி வரக்கூடாது. இந்தியாவில் பிஜேபி கூட்டணி வரவே கூடாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.